ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஸ்டிடியூட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியிலிருந்து 2021, 22, 23 இந்த 3 வருஷத்துல டிஎன்பிசியில் நடந்த வெவ்வேறு எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, அது இல்லாமல் டிஎன்பிசியில் வேற நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான பாலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது நீங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணணும். சிலபஸ் அனாலிசிஸ் பண்ணி முடிச்சோடனே அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ உங்க எல்லாத்துக்கும் டவுட் வரலாம், ஸோ எதனால நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அனாலிசிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுனால பார்க்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் கிடைக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஸோ எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினோட எந்த டாபிக்ஸ்ல இருந்து, ஸோ பாலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா பாலிட்டி வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல எந்த டாபிக்ல இருந்து அதிகமான கொஸ்டின் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸோ நேச்சர் ஆஃப் த கொஸ்டின், ஸோ கொஸ்டினோட நேச்சர்னா என்ன, இதுக்கு முன்னாடி இப்போ 2022க்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, குரூப் 1லேயே அதிகமான கொஸ்டின் ஒரு 80% ஆஃப் த கொஸ்டின் வந்து ஒன்லைனராக தான் இருக்கும். ஒரு இது கொடுத்துட்டு ஒன்லைன்ல கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஃபார்மேட் அப்படியே மாத்திட்டாங்க. நீங்க குரூப் 4 எடுத்து பார்த்தாலுமே அதிகமான ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அப்ப ஃபேக்சுவல் கொஸ்டினா உங்களுக்கு நீங்க இந்த ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போனா போதும், நீங்க வந்து அந்த கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி கான்செப்டுவல் கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லுமே தெரியணும். ஓகேங்களா? ஏன் அந்த விஷயம் நடக்குது, எப்படி நடக்குது, இந்த மாதிரி எல்லா அனாலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே வந்து அந்த டாபிக் பத்தி உங்களுக்கு புரிதல் இருந்தா மட்டும்தான் இப்ப கரண்ட்ல கேட்கிற டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து அட்டன் பண்ண முடியாது. குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி. அப்ப உங்களுக்கு நேச்சர் ஆஃப் த கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ டாபிக்ஸ் என்ன டாபிக்ஸ் வந்து கொஸ்டின் வருது, அதே மாதிரி நேச்சர் ஆஃப் த கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க அனாலிசிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்போ 2022 குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, சும்மா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ கொஸ்டின் இருக்கு. அதுல இருந்து ஒரு 200 கொஸ்டின் மட்டும் இல்ல 175 கொஸ்டின் மட்டும் தான் கேட்கறாங்க அப்படின்னா எதனால கேட்கறாங்க? அந்த 175 கொஸ்டினுக்குமே ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் இயர்ல அந்த 175 கொஸ்டினுக்குமே ஏதோ ஒரு ரிலவன்ஸ் இருக்கனால மட்டும் தானே கேட்கறாங்க. ஈவன் தோ ஸ்டாட்டிக்கா இருந்தாலுமே அந்த ஸ்டாட்டிக்கை கரண்டோட ரிலேட் பண்ணி தான் வந்து கேட்பாங்க. இப்போ கரண்ட்ல அந்த ஸ்டாட்டிக் பத்தி ஏதோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஹிஸ்டரியில நம்ம நிறைய ஈவெண்ட் படிக்கிறோம். அந்த ஈவெண்டோட ஒரு 100வது இயரோ இல்ல 50வது ஆண்டு இது அப்படின்னா, அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நடந்திருக்கா, அப்ப இந்த ஸ்டாட்டிக் பாடம் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டடி, ஸோ எதெல்லாம் படிக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் படிக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் விடணும், அது மாதிரி படிக்கிறது கரெக்டாக படிக்கிறோமா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா படிப்பாங்க, பட் எக்ஸாம் போனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னன்னா, அவங்க வந்து ஸ்கூல்ல காலேஜில் என்ன மாதிரி படிச்சிருப்பாங்களோ அதே மெத்தட்லாம் திரும்ப வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு செட் ஆகாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு டிஃபரெண்ட் மோட் ஆஃப் அப்ரோச் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோ சால்வ் பண்றீங்களோ அவ்வளோ உங்களுடைய வெற்றி உறுதியாகும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், என்னோட சீனியர்ஸ், என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன எக்ஸாமா இருந்தாலும் பிலிம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ற ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்சிக்யூஸ் நிறைய சால்வ் பண்றது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றது, அதே மாதிரி அகாடமிக்ஸோட டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்றது மாதிரி எந்த அளவுக்கு நீங்க எம்சிக்யூ சால்வ் பண்றீங்களோ அதுல வந்து நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம். எம்சிக்யூ சால்வ் பண்றது ஒரு ஸ்கில் தான், இது வந்து ஃபுல்லா நாலேஜ் கிடையாது. ஏன்னா இப்போ தெரிஞ்சதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஓகே. இப்போ டிஎன்பிசில 175 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு 80 கொஸ்டின் தான் வந்து டைரக்டா புக்ல இருந்து வரும். மீதி 80 கொஸ்டின் எப்படி வரும், ரொம்ப உங்களுக்கு தெரியாதது நிறைய வரும். அதே மாதிரி தெரிஞ்சிருக்கும், பட் பாதி தான் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ற ஸ்கில் டெவலப் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2021, 22, 23 இந்த 3 இயர்லயுமே டிஎன்பிசில இருந்து பாலிட்டியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது சும்மா இதான் கொஸ்டின், இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்காது. ஒரு பர்டிகுலர் டாபிக் பத்தி நம்ம ஹோலிஸ்டிக்கா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து குரூப் 1 படிச்சாலும் சரி, குரூப் 2 படிச்சாலும் சரி, வந்து யூபிஎஸ்சி படிச்சாலும் உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் வந்து இதா இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்கஷன் ஃபுல்லாமே நம்ம வந்து பைலிங்குவலா தான் பண்ண போறோம். கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லயே இருக்கும், இங்கிலீஷ்லயே இருக்கும். ஸோ நம்ம வந்து டோட்டலா ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். பாலிட்டில இருந்து 200 ஹை குவாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஃபாலோ இது பண்ணிருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து
ஒரு வீடியோல போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் இருக்கும். அதனால வந்து பார்ட் நம்ம வந்து போடுவோம். நீங்க எல்லா பார்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 200 கொஸ்டினுமே நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து டாபிக்ல போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following statement are true about secular democracy? ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய பிரியாம்பிள் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்தியா அப்படிங்கிறது டெமோக்ராட்டிக் அதே மாதிரி செக்குலர் நேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த செக்குலரும் சரி டெமோக்ரஸியும் சரி நம்மளுடைய இதுல உள்ளது, நம்மளுடைய பிரியாம்பிளோட ஒரு முக்கியமானது. இந்தியா அப்படிங்கிறது ஒரு செக்குலர் டெமோக்ரஸி தான். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மதச்சார்பற்ற மக்களாட்சி கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல மதச்சார்பற்ற மக்களாட்சியோட எது கரெக்டா பொருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்குலர் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே. டெமோக்ரஸினா என்ன, நம்ம பேசிக்கான ஃபேக்ட் படிச்சிருப்போம்ல, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துற ஒரு ஆட்சி தான் மக்களாட்சி, டெமோக்ரஸி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அப்போ இந்த செக்குலர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? செக்குலர் அப்படின்னா இப்போ இந்தியாவை நம்ம என்ன சொல்றோம், ஒரு செக்குலர் கண்ட்ரி, மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றோமா. அந்த வார்த்தையில நமக்கு வந்து பொருள் இருக்கு. மதச்சார்பற்ற அப்படின்னா என்ன, அரசாங்கம் வந்து மதச்சார்பற்றதா இருக்கும், எந்த ஒரு ரிலிஜனுக்கும் ஃபேவர் வந்து பண்ணாது. நீங்க ஹிந்துவா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரே ரைட்ஸ் தான். நீங்க முஸ்லீமா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரே ரைட்ஸ். அந்த மாதிரி எந்த ரிலிஜனா இருந்தாலும் உங்களை அரசாங்கம் ஒரே மாதிரி தான் பார்க்கும். நீ ஹிந்துவா இருக்கு, அதனால உனக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் இருக்கு, உனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து ஃப்ரீயா கொடுத்துரும். அந்த மாதிரி எந்த ஒரு மதத்தையுமே அரசாங்கம் என்ன பண்ணாது, ஃபேவர் வந்து பண்ணாது. எத்தனை மதம் இருக்கோ அந்த எல்லா மதத்தையும் அரசாங்கம் ஈக்குவலா பார்க்கும். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செக்குலர் அப்படிங்கிறது, மதச்சார்பற்ற. இந்தியா அப்படிங்கிறது மதச்சார்பற்ற நாடு. அதே நீங்க பாகிஸ்தான் எடுத்துக்கோங்க, இல்ல மியான்மர் எடுத்துக்கோங்க, இல்ல ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க, இல்ல சவுதி அரேபியா, இந்த மாதிரியான கண்ட்ரி எல்லாமே செக்குலர் கிடையாது. ஓகேங்களா? அது எல்லாமே என்ன, அந்த நாடுகளுக்கு எல்லாமே ஏதோ ஒரு மதம் தான் ஸ்டேட்டோட ரிலிஜனா இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஸ்டேட் கேம்ஸ் இருக்கு, நேஷனல் கேம் இருக்கு, அதே மாதிரி நேஷனல் ஃப்ளவர், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இது இருக்குல்ல, சிம்பிள்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து நேஷனல் ரிலிஜன் ஒன்று இருக்கான்னா கிடையாது. ஆனால் இந்த நாடுகளுக்கு பாகிஸ்தான் எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து இஸ்லாம் தான் அதோடைய ஸ்டேட் ரிலிஜன். அதே மாதிரி நீங்க மியான்மர் எடுத்துட்டீங்கன்னா அங்கே வந்து புத்திசம். இந்த மாதிரி ஒவ்வொரு நேபாளில் வந்து ஹிந்துசம். இந்த மாதிரி நான் செகுலர் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்கு, அந்த நாட்டுக்குன்னு ஒரு மதம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. கவர்மெண்ட் வந்து எல்லா மதத்தையும் ஈக்குவலா தான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு பேர் தான் செக்குலர் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த செக்குலரை பொறுத்தவரை இந்த இதுல இதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் வில் நாட் கண்ட்ரோல்டு பை எனி ரிலிஜியன். அரசு எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா செக்குலர் அப்படிங்கிறது ரெண்டுமே, ஸோ ஸ்டேட்டு ரிலிஜியன், நாடு மதம் ரெண்டுமே தனித்தனியா இருக்கும். அதான் வந்து செக்குலர். அப்போ என்ன பண்ணாது, இதுவும் இதை கட்டுப்படுத்தாது, அதே மாதிரி நாடு என்ன பண்ணாது, மதத்தை வந்து கட்டுப்படுத்தாது. இதுக்கு பேர் தான் செக்குலரிசம் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து கரெக்டான இதுதான். ஓகேவா? அதுக்கடுத்து டிஸ்கிரிமினேஷன் வில் பி ஷோன் பை ஸ்டேட் அகேன்ஸ்ட் எனி பர்சன் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ரிலிஜியன். ஸோ அப்ப ஒவ்வொருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அரசு வந்து டிஸ்கிரிமினேட்டா பண்ணாது. நீங்க எந்த ரிலிஜன் இருந்தாலுமே உங்களை என்ன பண்ணும், ஒரே மாதிரி தான் வந்து அரசு வந்து பார்க்கும். அப்போ இது வந்து தவறு. ஸோ இப்போ வந்து ரெண்டு நீங்க இது பண்ணிட்டீங்களா, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். அதுல என்ன, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட், அப்போ இது வந்து ஆன்சரா இருக்க சான்ஸ் இருக்கு, இது வந்து ஆன்சரா இருக்க சான்ஸ் இருக்கு, இது வந்து ஆன்சரா இருக்க சான்ஸ் இருக்கு. இது வந்து ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அதுல வந்து ஒண்ணு இல்ல, அதனால இது வந்து வராது. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் நம்ம தப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ 2வது தப்பு அப்படின்னா நமக்கு வந்து இதுவும் ஆன்சரா இருக்காது. அப்போ ஆன்சர் வந்து இந்த 2 தான், ஒன்னு ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கடைசி ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸ்டேட் guarantee to everyone the right to profess whatever religion one choose to follow. இதுல என்ன சொல்றாங்க, ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமையை அரசு அனைவருக்கும் உறுதி செய்கிறது. ஸோ இது வந்து கரெக்ட். அப்ப நம்ம இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, அடிப்படை உரிமைகள், அந்த அடிப்படை உரிமைகள்ல நம்மளுடைய மத சுதந்திரத்துக்கான உரிமைகளும் இருக்கு. அதுல ஒரு உரிமையில ஒரு ஆர்டிகிள்ல வந்து இதை பத்தி பேசியிருப்பாங்க. அது எந்த ஆர்டிகிள்னு தெரிஞ்சுன்னா நீங்க வீடியோ பாஸ் பண்ணி டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ எந்த ஆர்டிகிள்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இப்போ இது வந்து சரியான இதுதான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 3. ஓகேங்களா? செகுலரிசம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல பிரியாம்பிள்ல செகுலரிசம் அப்படிங்கிற வேர்டு வந்து 76வது 1976ல 42nd 42வது சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் செகுலரிசம் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவ் ஆயிடலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து ஏ. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக் அ கிளியர் டிவிஷன் ஆஃப் ஃபிஸ்கல் பவர் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்
அண்டர் விச் ஆர்டிகல்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க பார்த்தோன்னே ஒரு ஆர்டிகல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம். அது என்ன ஆர்டிகல் தெரிஞ்சுன்னா கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதுக்கு வந்து இந்த ஆர்டிகல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த ஆர்டிகல் அப்படின்னா 426. ஸோ இந்த ஆர்டிகல் வந்து கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி இதுவும் வந்து கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 462 ஆர்டிகல் நம்ம வந்து படிச்சிருக்கே மாட்டோம். அதனால ரெண்டும் ஈஸியா நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி 600 கிடையாது. ஆர்டிகலை பொறுத்தவரை 600 போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது எவ்வளவு 380 இதுதான் இருந்தது. இப்போ ஒரு 40-50 ஆர்டிகல் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இது மூணுமே இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு என்ன அப்படின்னா சி 264 293. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பில் சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் மத்திய மாநில உறவுகள் இருக்குல்ல, ஸோ அதுல ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதை பத்தி இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுல ஒன் ஆஃப் த கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி பகிர்வு அதிகாரம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நிதியை பிரிச்சுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதெல்லாம் வந்து அவங்க வந்து வரி விதிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எதெல்லாம் வரி விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல தான் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து 264 இருந்து 293. ஸோ இதுக்கு கீழே தான் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 279A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் கொண்டு வந்திருப்பாங்க. 279A. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக உள்ளது? ஜிஎஸ்டி கவுன்சிலுக்காக உள்ள ஆர்டிகல். ஸோ அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில உள்ள ஒரு ஃபைனான்சியல் ரிலேஷன் தான். ஸோ அதுக்காக உள்ள ஆர்டிகல். ஸோ இந்த டேட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து the slogan voice of people may be the voice of God, it's suitably associated with கேட்டிருக்காங்க. மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிகச் சரியாக எதுல போறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பாப்புலர் சாவரனிட்டி, அடுத்து வந்து சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன், அடுத்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். இது வந்து நீங்க அந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இந்த கான்செப்ட்லாம் என்ன, பாப்புலர் சாவரனிட்டினா என்ன, சிட்டிசன் பார்ட்டிசிபேஷனா என்ன, டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனா என்ன, கரப்ஷன் என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் இந்த வேர்ட் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம், மக்களுடைய வாய்ஸ். ஓகேங்களா? வாய்ஸ் குரல் அப்படிங்கிறது கடவுளின் குரலாக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை இது பண்றதுக்கு முன்னாடி இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து 4 ஆன்சர்ல இருந்து எதெல்லாம் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். ஸோ கரப்ஷனுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா கரப்ஷன் அப்படிங்கிறது ஒரு டோட்டலா டிஃபரெண்ட் கான்செப்ட். கரப்ஷனுக்கும் மக்களுடைய குரலுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எதுவும் ரிலேஷன் இருக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா கரப்ஷன் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு எதிரானதுதான். அதனால இது வந்து கிடையவே கிடையாது, வரவே வராது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஸோ மக்களாட்சி அதிகார பரவலாக்கம். இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் சிஸ்டத்துல லோக்கல் பாடிஸ் இருக்குல்ல, பஞ்சாயத், முனிசிபாலிட்டி. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்றோம், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்னா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறது. ஸோ அதிகாரம் அப்படிங்கிறது வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் இல்லாம, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் கூஞ்சி கிடக்காம அதிகாரத்தை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதிகாரத்தை மறுபடியும் லோக்கல் பாடிஸ் இவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன். அதிகாரம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்ல என்னென்ன அடுக்குகள் இருக்கோ எல்லா அடுக்குகளுக்கும் அதிகாரம் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத அந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுவும் வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது டைரக்டா பீப்புள் ரிலேட்டடா வந்து கிடையாது. ஸோ அதுக்கடுத்து இந்த பாப்புலர் சாவரனிட்டி, இது ரெண்டுமே மோரலஸ் சேம் தான். இந்த பாப்புலர் சாவரனிட்டியும் சரி, சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன், ரெண்டும் க்ளோஸா கனெக்டா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்து டைரக்டா மக்கள் சார்ந்தது. இந்த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனோ இல்ல ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனோ வந்து டைரக்டா மக்கள் நலன் சார்ந்ததோ இல்ல மக்கள் இதுல வந்து டைரக்டா வரமாட்டாங்க. ஆனா இந்த பாப்புலர் சாவரனிட்டி அப்படின்னாலும் சரி, சிட்டிசன் பார்ட்டிசிபேஷனாலும் டைரக்டா மக்களோட தொடர்புடையது. ஸோ இப்போ இதுல வந்து பாப்புலர் சாவரனிட்டி அப்படின்னா என்ன, நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் படிக்கையில நம்ம என்ன பார்த்திருப்போம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கா. ஸோ இந்திய மக்களால இது வந்து இயற்றப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம், டைரக்டா மக்களே வந்து இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குனாங்களா? கிடையாது. மக்கள் வந்து இன்டைரக்டா ஒரு சில நபர்களை தேர்வு செஞ்சு அவங்க பிரதிநிதியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுடைய அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ அப்போ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாப்புலர் சாவரனிட்டி. ஓகேங்களா? மக்கள் இறையாண்மை. இந்தியாவோட இறையாண்மை வந்து முழுக்க மக்கள் கிட்ட தான் இருக்கு. மக்களுக்கு தான் அதிகமான பவர். பிஎம்மோட, சிஎம்மோட, இந்த மாதிரி பிரசிடென்டோட எல்லாத்தோட அதிகமான பவர் யாருக்கு தான், மக்களுக்கு தான் அப்படிங்கிறது தான் பாப்புலர் சாவரனிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்தியா வந்து பாப்புலர் சாவரனிட்டி தான். ஆனா இந்த கொடுத்துருக்க கண்டெக்ட்ல பாப்புலர் சாவரனிட்டி வருமா? வராது.
அப்போ இதுவும் வந்து கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சர் எதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன், மக்கள் பங்கேற்பு. ஓகேவா? சோ மக்களின் குரல் காரணங்களின் குரலாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய பாலிசிஸ் போடுறாங்க, நிறைய ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த ஆக்ட்ஸ் கொண்டு வரும்போது டைரக்டா கவர்மெண்டே ஏற்றிடுறாங்களா? ஏற்றுறது இல்லை. என்ன பண்றாங்க, அந்த ஆக்டோட டிராஃப்ட் வரைவு இருக்குல்ல, அந்த வரைவை மக்கள் கிட்ட விடுறாங்களா? மக்கள் கிட்ட விட்டு இந்த பர்டிகுலர் விஷயம் சம்பந்தமா நீங்க கருத்து கொடுங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அது வந்து பப்ளிக் டொமைன்ல விட்டு இதான் நாங்க கொண்டு வந்திருக்க பாலிசி, ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன, இதுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறீங்களா, இல்ல இதோட நிறை குறைகள் என்ன, இதுல வந்து மாடிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்பாங்கல்ல. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி கேட்டு மக்கள் பதில் அளிக்கிறாங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் தான் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா பி, சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் தான். அடுத்து 4வது கேள்வி பாருங்க. which of the following statement about the time limit to get information is true கேட்டிருக்காங்க. தகவல் பெரும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மையாகும்? RTIE, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த ஆர்டிஐ ஆக்ட் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஏதோ அரசாங்கத்துல இருந்து ஒரு தகவல் தேவை அப்படின்னா நம்ம ஆர்டிஐ ஃபைல் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கேட்டுக்கலாம். அதான் வந்து ரைட் டு எஜுகேஷன். ஸோ இதுல நீங்க ஒரு தகவல் கேட்குறீங்க அப்படின்னா அந்த தகவலை இத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆக்ட்ல மக்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அதிகாரிகிட்ட ஒரு தகவல் கேட்கறாங்க அப்படின்னா அந்த தகவலுக்கு மேக்ஸிமம் இத்தனை நாள் தான் டைம் எடுத்துக்கணும். அதுக்குள்ள யார் வந்து தகவல் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இது வந்து கரெக்ட் தான். இப்போ நீங்க ஆர்டிஐல ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, இப்போ டிஎன்பிசிக்கே போட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து கேட்குறீங்க, இல்லை வேற ஏதாவது டீட்டெயில் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி என்ன பண்ணணும், 30 நாளைக்குள்ள அதுக்கான நீங்க என்ன கேட்டிருக்கீங்களோ அந்த டேட்டா வந்து அனுப்பணும். அப்படி இல்லையா அதுக்கு வந்து பதில் அனுப்பிச்சிடணும். இந்த மாதிரி இது வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி பதில் வந்து அனுப்பிச்சிடணும். ஸோ அப்போ 30 நாள் வந்து டைம். இது வந்து கரெக்ட் தான். இந்த ஆர்டி ஆக்ட்ல எதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ 48 hour. ஸோ அப்போ இதுல எது ஆன்சர் வரும்? இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவலுக்கு 48 மணி நேரம். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை, அந்த இன்ஃபர்மேஷனால உங்களுடைய ரைட் டு லைஃப், உங்களுடைய வாழ் வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு, உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா அந்த சமயத்துல வந்து 48 மணி நேரத்துல, ஸோ 48 hours என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். அப்போ வந்து ஒன்லி வராது, இது ரெண்டுல ஏதோ ஒரு இதுதான். அடுத்து 5 days shall be added to above response time in case the application for information is given to AIPO. ஸோ உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் கூடுதலாகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டின் பார்க்கல நமக்கு என்ன தெரியுது, டிஎன்பிசில வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் கேட்காம ஒரு ஆக்ட் பத்தி அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸும் கேட்கறாங்க அப்படிங்கிறது தெரியுதா? அப்போ இனிமே நீங்க படிக்கும் போது சமச்சீர் புக்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான ஆக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சட்டங்களுடைய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கணும். கிளியரா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் PMO, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்? ஸோ பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய சரியான சொற்றொடர் எது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ PMO அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆஃபீஸ். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1950 PMS, பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா 1977 தான் இதோட பேர் என்ன மாத்துறாங்க, PMO, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி தான் என்ன பண்றாங்கன்னா இதோடைய பேர் வந்து PMO அப்படிங்கிற மாதிரி வந்து மாத்துறாங்க. ஸோ இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது கீழே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அசிஸ்டிங் பிரைம் மினிஸ்டர் இன் ஆல் ரெஸ்பான்ஸ் ஆஃபீஸ் ஓவரால் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல் அப்படிங்கிறது முதல் ஸ்டெப். இது வந்து கரெக்ட் தான். ஏன்னா அந்த ஆஃபீஸோடைய அந்த பேர்லேயே கரெக்டா இருக்கா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன, பிரைம் மினிஸ்டருக்கு நேரடியா இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். அப்ப இது வந்து கரெக்ட். அதுக்கடுத்து மெயின்டைனிங் லைசன் வித் பிரசிடென்ட்ஸ், கவர்னர் அண்ட் ஃபாரின் ரெப்ரசன்டேட்டிவ் இன் த கண்ட்ரி. ஸோ குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். ஸோ பிரைம் மினிஸ்டருக்கும் இந்த மாதிரியான ஆபீஸ் போஸ்டிங் இடையில உள்ள தொடர்புல பராமரிக்கிறது. அப்ப இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? அதுக்கடுத்து செட்டில் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் த மினிஸ்டர்ஸ். ஸோ அப்ப மினிஸ்டர் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்கா,
டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு, அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்குல்ல. அப்போ அந்த ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கிட்டையும் ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டா அந்த முரண்பாடுகளை தீர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. இந்த இதை ஆக்சுவலி யார் பாக்குறா அப்படின்னா நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரிஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட சால்வ் பண்றது நித்தி ஆயோக் தான் பண்றாங்க, இவங்க வந்து பண்ணல. அப்போ இது வந்து தவறான விஷயம். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 2 ஒன்லி மட்டும் தான் கரெக்ட். பிஎம்ஓ பத்தி கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸ், அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக்லயும் இது நமக்கு இருக்கு. ஸோ அதனால மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் பிஎம்ஓ பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி? பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கமிட்டி. கவர்மெண்ட் இந்த கமிட்டி எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா போடப்பட்ட முதல் கமிட்டி. ஓகேங்களா? பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா போடப்பட்ட முதல் கமிட்டி. அப்ராக்சிமேட்டா 1957 நினைக்கிறேன். 57 வந்து இந்த கமிட்டி போடுறாங்க. எதுக்காக ஃபர்ஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து 1952ல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து போடுறாங்க. அந்த ப்ரோக்ராம் எந்த லெவல்ல இருக்கு, அது வந்து கரெக்டா கிராம மக்களுக்கு வந்து அது வந்து பயனளிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்றதுக்காகவும், அதே மாதிரி இந்தியாவில பஞ்சாயத்தை நடைமுறைப்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறத ஆராயறதுக்காகவும் இந்த கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ இந்த கமிட்டி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒரு 3 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ் த 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறையை ஏற்படுத்துதல். ஸோ இது வந்து கரெக்ட் தான். இப்ப நம்ம கரண்ட்ல வந்து பஞ்சாயத்து ராஜ்ல 3 அடுக்கு இருக்கு. ஓகேங்களா? அதே இது இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இதை எலிமினேட் பண்ணிடலாம். வில்லேஜ் பஞ்சாயத் should be constituted with directly elected representative. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ இப்போ கரண்ட்ல வில்லேஜ் பஞ்சாயத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் எப்படி இருக்காங்க, அது வந்து இவங்க இந்த கமிட்டி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான். அதே மாதிரி கிராம பஞ்சாயத்துகளில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்படுதல். ஸோ இது 2 கரெக்ட் தான். அப்போ உங்களுக்கு வந்து இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்னு வந்து அப்போ ஈஸியா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. எதனால அப்படின்னா இது மட்டும் தான். இந்த 1 இருக்க மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் வந்து சி மட்டும் தான். அப்போ இது மட்டும் தான். இந்த 2 மட்டும் தெரிஞ்சாலும் நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஸோ லாஸ்ட் பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷுட் நாட் பி சேர்மேன் ஆஃப் ஜில்லா பரிஷத்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன் இந்த கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஜில்லா பரிஷத்துக்கு சேர்மேனா வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து தவறு. ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 and 2 1 மட்டும்தான். ஸோ 3வது வந்து தவறானது. ஸோ அதுக்கடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பாருங்க. The states in India were reorganized on which basis ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவின் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டன? ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியாவில் என்ன பண்றாங்க, மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. 1947 முன்னாடி வரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாகாணமா இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் மறுசீரமைப்பு வந்து பண்றாங்க. அந்த மறுசீரமைப்பு எதை பேஸ் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் ஹோமோஜினிட்டி, கலாச்சாரம் மற்றும் மொழி ஒருமைப்பாடு. ஓகேங்களா? ஸோ கலாச்சாரம் மற்றும் ஒருமைப்பாடு இது வந்து தவறானது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கலாச்சாரம் அடிப்படையில வந்து மாநிலங்களை பிரிக்கல. ஸோ அப்ப இது வந்து தவறானது. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், ஸோ நிர்வாக வசதி. ஸோ இதுவும் வந்து தவறானது. ஸோ இந்த நிர்வாக வசதிக்காகவும் என்ன பண்ணல, மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு வந்து பண்ணல. அப்போ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணல அப்படின்னா மாநிலங்களை மறுசீரமைப்பு வந்து பண்ணல. அப்ப எதை பேஸ் பண்ணி தான் மறுசீரமைப்பு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள். ஸோ இந்தியால மக்களுடைய மொழி, ஸோ லிங்குஸ்டிக், மக்களுடைய மொழி வாரியாக தான் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களை பிரிக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா 1947 1920 1920 என்சிஎம் நடக்குதுல, சட்ட மறுப்பு இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா காந்தி மித்த காங்கிரஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா வந்து மொழி வாரியா பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ 1947 வரை அதே கொள்கையில தான் எல்லாருமே வந்து இருக்காங்க. ஆனா 1947 என்ன நடக்குது, பார்ட்டிஷன், பிரிவினை வந்து நடக்குதா. ஸோ பிரிவினை நடந்தனால அப்ப இருந்த தலைவர்கள், தேச தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி மொழி வாரியா மாநிலத்தை பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கல. எதனால அப்படின்னா இப்போ ரிலிஜியன் வைஸா,
ஸோ மதம் வாரியா பிரிச்சதுக்கே 2 நாடா போயிடுச்சு. மொழி வாரியா மாநிலங்களை பிரிச்சோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் தனித்தனி தேசமா ஆயிடுவாங்க, தனித்தனி கண்ட்ரியா ஆயிடுவாங்க. ஸோ அதனால நாடு வந்து துண்டா போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து மொழி வாரியா பிரிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க. ஆனாலும் நிறைய ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல மொழி வாரியா பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மாநிலங்களை மொழி வாரியா பிரிக்கலாமா கூடாதா அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்காக நிறைய கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ அதுல முக்கியமான கமிட்டி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் போடுற கமிட்டி வந்து எஸ்கே தார். எஸ்கே தார் அப்படிங்கிற ஒரு தலைமையில 1948 ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ தார் என்ன சொல்றாரு அப்படின்னா மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்க கூடாது. அப்ப எப்படிதான் பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். நம்ம வந்து நிர்வாக வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாநிலங்களை பிரிக்கணுமே தவிர மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி மொழி வாரியா பிரிக்கணும். தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழர்களுக்கு, அதே மாதிரி கர்நாடகா அப்படிங்கிறது கன்னடம் பேசுற மக்களுக்கு, இந்த மாதிரி மொழி வாரியா பிரிக்கணுங்கிறது மறுபடியும் எழுது. ஸோ அப்போ மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2வது கமிட்டியா JVP கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி 1948 டிசம்பர்ல போடுறாங்க. ஸோ இந்த ஜே அப்படிங்கிறது ஒரு நபருடைய பெயர், வி அப்படிங்கிறது இன்னொரு நபருடைய பெயர், பி இந்த மூணுமே வந்து ஒரு நபர்களுடைய முதல் பெயர். இந்த JVP அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் என்னன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ JVP கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து 1948 போடுறாங்க. ஸோ இந்த கமிட்டியும் என்ன பண்றாங்க அப்படின்னா மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன நடக்குது அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவரு மദ്രാஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசுற மக்களை மட்டும் தனியா பிரிச்சு ஆந்திரா அப்படிங்கிற ஒரு தேசம், ஒரு ஸ்டேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கிறாரு. ஆனா அவர் இதை யாருமே ஏத்துக்கல. ஸோ அவர் ஃபைனலா வந்து 1952 உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறாரு. ஸோ அந்த சமயத்துல பெரிய கலவரம் வந்து ஏற்படுது ஆந்திரா பகுதியில். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆந்திராவை தனியா ஒரு ஸ்டேட்டை அறிவிக்கிறாங்க. ஆந்திராவை தனியா மொழி வாரியா பிரிச்சதுக்கு அப்புறமா மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எங்களுக்கும் மொழி வாரியா மாநிலத்தை பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதை ஆய்வு செய்யறதுக்காக ஃபைனலா ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ இந்த கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னா ஃபசல் அலி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கமிட்டி ஃபசல் அலி கமிட்டி 1953 ஃபசல் அலி கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ இந்த ஃபசல் அலி கமிட்டியில யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா ஃபசல் அலி, ஹுன்ஸ்ரு இவங்கெல்லாம் வந்து இந்த கமிட்டியில வந்து இருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மொழி வாரியா லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல மாநிலங்களை பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 1956 ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம், ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவை மொழி வாரியா பிரிச்சாங்க. ஸோ இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தார் கமிட்டி சம்பந்தமா 2019 நடந்த குரூப் 1 மெயின்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கமிட்டியை பேசணும் ப்ரிலிம்ஸ்ல எக்கச்சக்க கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த கமிட்டியை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா லோக்பால் பில் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லோக்சபா இன் த இயர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லோக்பால் பத்தியும் பாத்தீங்கன்னா திரும்ப கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால லோக்பால் அப்படிங்கிறது என்னன்னு பாத்திரலாம். இந்த லோக்பால் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைய யார் காயின் பண்றா அப்படின்னா 1963 LM சிங்வி அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை வந்து காயின் பண்றாரு. இந்த லோக்பாலுக்கான அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட், மக்களின் நண்பன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை லோக்பால் அப்படிங்கிறது. இதுக்கான அர்த்தம் வந்து மக்களின் நண்பன். ஸோ லோக்பால் அப்படிங்கிறது பேசிக்கா வந்து ஒரு ஆம்பஸ்மன். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் யார் கரப்ஷன் பண்ணாலும் குரூப் ஏ, குரூப் பி லெவல் ஆஃபீஸர்ஸ், ஸோ குரூப் ஏ, பி, சி இந்த லெவலோட ஆஃபீஸர்ஸ், அதே மாதிரி PM, மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி யார் கரப்ஷன் பண்ணாலும் அதை கண்காணிக்கிற, அது அவங்களை தண்டிக்கிற ஒரு ஆஃபீஸர் தான் யார் அப்படின்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரில தான் உருவாகுது. இந்த கான்செப்ட் லோக்பால் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியான ஸ்வீடன் இந்த மாதிரி கண்ட்ரில தான் உருவாகுது. அதுக்கப்புறம் நியூசிலாந்து வந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்க. நியூசிலாந்து, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள் நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த கான்செப்டை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லோக்பால் பில் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க ஒரு எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த 2013
இதை வந்து நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 2013 தான் இந்த லோக்பால் பில் வந்து ஃபைனலா பாஸ் ஆனது வந்து 2013 தான் பாஸ் ஆகுது. அப்போ இதை நீங்க வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னா 1968 பாஸ் ஆகுது. 68 ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. மறுபடியும் 67 இந்த மாதிரி வருஷம் நிறைய இந்த பில்ல வந்து இது பண்றாங்க. ஆனா அந்த பில் வந்து பாஸ் ஆகவே இல்லை. ஏன்னா இந்த பில் வந்து யாருக்கு எதிரானது? பிஎம்க்கு. அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் யார் தப்பு செஞ்சாலும் வந்து என்ன பண்ணலாம், இந்த லோக்பால் அப்படிங்கிற அத்தாரிட்டி வந்து அவங்கள தண்டிக்கலாம். அப்போ ரொம்ப ஒரு பவர் கொடுக்குற, எல்லாத்தையுமே தண்டிக்கிற அளவுக்கு பவர் கொடுக்குற ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால் அப்படிங்கிறது. ஸோ அதனால அரசியல் கட்சிகள் யாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ ஃபைனலா வந்து 2011 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அண்ணா ஹசாரே வந்து டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்றாரு. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் 2013 இந்த பில் வந்து பாஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த பில் 2013 பாஸ் பண்ண உடனே நடைமுறைக்கு எப்போ வருது அப்படின்னா 1 ஜனவரி 2014. ஸோ 2013 பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பில் நடைமுறைக்கு வர்றது 1 ஜனவரி 2014 இருந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இந்த பில்லை பொறுத்தவரை அந்த பில்லோட ப்ரொவிஷன் வந்து மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மெயின்ஸ்ல வந்து ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே நமக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி குரூப் 2லயே நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால லோக்பால் அப்படிங்கிறது மெயின் ஸ்பெஷல ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயின் ஸ்பெஷல கேட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்டை பத்தி கொஞ்சம் இன்டெப்தா கேட்பாங்க. ஸோ இதுல என்னென்ன ப்ரொவிஷன் இருக்கு, யார் வந்து தண்டிக்கலாம், லோக்பாலுக்கு என்ன பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டைமென்ஷன்ல வந்து நிறைய கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 2014 ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த லோக்பாலுடைய முதல் சேர்மேனை எப்ப அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா 2019 அப்பாயிண்ட் பண்றாங்க. அவ பாத்துங்க, ஆக்ட் பண்ணது 2016. ஆனா அதுக்கு முதல் சேர்மன் அவர் பேர் வந்து பினாக்கி சந்திர கோஷ். ஸோ பினாக்கி சந்திர கோஷ் அப்படிங்கிறவரை 2019 அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரியும் இந்த அமைப்பு வந்து எப்படி எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இந்த அமைப்போட ஒரு முக்கியமான கிரிட்டிசிசம். 2014 சட்டம் கிரியேட் பண்ணிட்டீங்க, நடைமுறை கொண்டு வந்துட்டீங்க. ஆனா அதுக்கு என்னதான் பண்ணிருக்கீங்க? 2019 தான் அதுக்கான முதல் சேர்மனே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, இந்த லோக்பால் வந்து இது பண்றாங்கல்ல, சேர்மன் வந்து நியமனம் பண்றாங்கல்ல, ஸோ அந்த கமிட்டியில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த கமிட்டியை பொறுத்தவரை அதுல வந்து பிஎம் இருப்பாரு. பிஎம் தான் வந்து ஹெட். பிஎம் இல்லாம வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஸ்பீக்கர், மக்களவை சபாநாயகர். லோக்சபாவுடைய சபாநாயகர் வந்து இருப்பாரு. இவங்க எல்லாமே சேர்ந்து தான் வந்து அந்த நபரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்றது வந்து பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த லோக்பாலை பொறுத்தவரை மொத்தம் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்புல 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 8 நபர்கள் வந்து இருப்பாங்க. அதுல 4 நபர்கள் வந்து ஜுடிஷியரி சார்ந்தவங்க. ஜுடிஷியரி சார்ந்தவங்க என்ன, வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்படிங்கிற மாதிரி 4 மெம்பர் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் 4 மெம்பர் வந்து இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஃபீல்டுல, அதர்ஸ், இந்த கரப்ஷன் ஃபீல்டுல யாரெல்லாம் எக்ஸ்பர்டைஸா இருக்காங்களோ அவங்க ஒரு 4 மெம்பர் இருப்பாங்க. ஸோ மொத்தம் 8 பேரு பிளஸ் ஒரு சேர்மன் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தை பத்தி ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்புல 50% மெம்பர் யாரா இருக்கணும் அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், மைனாரிட்டிஸ். எஸ்சி, எஸ்டி தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர்கள், பெண்கள், அதே மாதிரி மைனாரிட்டிஸ். ஸோ இந்த இதுல இருந்து 8 மெம்பர்ல 50%, கிட்டத்தட்ட 4 மெம்பர்கள் வந்து இந்த காம்போசிஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் லோக்பால் அப்படிங்கிறது. நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ கீழ்கண்டவற்றில் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுங்க. மனித உரிமை ஆணைய பாதுகாப்பு சட்டம் 1993 ஆண்டு இயற்றப்பட்டது. இது வந்து கரெக்டானதான். ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வந்து 1993 தான் வந்து பாஸ் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு டி வந்து ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் அமெண்டட் இன் த இயர் 2013. 2013 இந்த சட்டத்தை திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து தப்பு. இந்த சட்டத்தை எப்ப திருத்தம் பண்ணாங்க அப்படின்னா 2019 ஒரு தடவை திருத்தம் பண்ணாங்க. அப்புறம் 2022 திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப இது வந்து தவறு. அப்ப இது தவறு அப்படின்னா நமக்கு எது வராது? இந்த 2 அப்படிங்கிறது வராது. அப்போ ஒண்ணு ஏவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல பியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கேன் பி செட் அப் பை கன்கரன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஸோ மாநில ஆளுநரின் ஒப்பந்தத்துடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா கவர்னருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. எப்பவுமே வந்து இந்த மாதிரியான கோர்ட், ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம வந்து இந்த நால்சா அப்படிங்கிறதுல பார்த்துருப்போம்ல கோர்ட், மக்கள் நீதிமன்றம், அந்த மாதிரியான இதா இருக்கட்டும், இது எல்லாமே யாரோடைய இதுல தான் முடியும் அப்படின்னா ஹைகோர்ட்.
ஹைகோர்ட்டோடைய ஆணையின்படி தான், ஹைகோர்ட் சொன்னா மட்டும்தான் இந்த கோர்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறுவ முடியும். அப்போ இதுவும் வந்து தவறானது. அப்போ இது தவறுனா நமக்கு வந்து ஏ வந்து போயிடும். அப்போ நமக்கு இருக்கிறது எது? பி தான். அப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தா தெரிஞ்சாலும் சரி, தெரியாட்டியும் ஈஸியா ஆன்சர் போட்டலாம். அப்போ 4வது பாருங்க, an advocate of 7-year experience may be appointed as a special public prosecutor for human rights court. மனித உரிமை மக்கள் நீதிமன்றத்தில் 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். அப்போ இது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் வந்து இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. அடுத்து which of the following is incorrectly paired. ஸோ ஒரு 4 கமிஷனுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த கமிஷன் எது தொடர்புடையது அப்படிங்கிற மாதிரி கேட்டு இந்த பேர்ல இந்த இணையில எது வந்து தவறானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஈஸியா கண்டுபிடிச்சலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சந்தானம் கமிட்டி. ஸோ சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறதுனாலே ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த சந்தானம் கமிட்டியை பேஸ் பண்ணி தான் சிபிஐ, சிவிசி இது எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இது வந்து சரி. அப்போ 1 சரி, 2 இதுவும் சரியா இருக்கும். அப்போ இதுவும் சி-டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிலையும் டிலையும் 1 வந்து கிடையாதா? அப்போ இது 2ம் இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி நமக்கு வந்து தெரியும். இது எதுக்காக போட்டது? நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, எதுக்காக போட்டாங்க? லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா போட்டதா? அப்போ இது வந்து சரியானதுதான். அடுத்தது சர்க்காரியா கமிஷனை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது எதுக்காக போட்டது? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில உறவுகளை இது பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து சில கமிட்டி போட்டிருப்பாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுல ஒரு முக்கியமான கமிட்டி தான் என்ன அப்படின்னா சர்க்காரியா கமிட்டி அப்படிங்கிறது. அப்போ இது வந்து இன்கொயரி கமிஷன் கிடையாது. இதை கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி எஸ்ஆர் தாஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். எஸ்ஆர் தாஸ் வந்து மாவட்ட நிர்வாகம் சம்பந்தமா உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. ஏன்னா இந்த எஸ்ஆர் தாஸ் கமிஷன் இருக்குல்ல, இது எதுக்காக போட்டாங்க அப்படின்னா 1976, 77 அந்த சமயத்துல எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் வந்து பண்ணாங்கல்ல, அந்த சமயத்துல என்னென்னலாம் முறைகேடுகள் நடந்திருக்கு, அந்த சமயத்துல யார் யாரெல்லாம் வந்து பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்றதுக்காக போட்ட ஒரு கமிஷன் தான் என்ன அப்படின்னா எஸ்ஆர் தார் கமிஷன் அப்படிங்கிறது. அப்போ 1, 2 இது மட்டும் தான் சரி, கடைசி உள்ளது வந்து தவறானது. அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இதுல சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே. ஸோ கீழே வந்து ரிட் பேராணைகள் சம்பந்தமா வந்து கொடுத்துருக்காங்க. அதுல எது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 32 நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் சரி, கான்ஸ்டிடியூஷனுக்கும் சரி உயிர் கொடுக்குற ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளுடைய அடிப்படையில் உரிமைகள் கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்டிகல் 12 இருந்து 35 வரை உள்ள உரிமைகள் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு உரிமை உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அதுக்கு எப்படி அதுக்கான நீதி பெறுறது அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்டிகல் 32 மூலியமா உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இல்ல ஹை கோர்ட்டுக்கோ போயிட்டு என்ன பண்ணலாம், அது சம்பந்தமா கேஸ் வந்து போடலாம் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது. ஸோ ரிட் பேசிக்கா வந்து ரிட் சம்பந்தமா உள்ளது. அப்போ இந்த பேராணைகள் இருக்குல்ல, இது வந்து நம்ம எந்த கண்ட்ரில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யூகே. ஸோ பிரிட்டன்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து கடன் வாங்கியிருக்கோம். கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து நம்ம எடுத்துருப்போம்ல. ஸோ இந்த ப்ரொவிஷன் ஆர்டிகல் 32 நம்ம லண்டன்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுல வந்து ஒரு 5-6 டைப் ஆஃப் விஷயங்கள் இருக்கு. அதுல உங்களுக்கு மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேண்டமஸ். ஸோ மேண்டமஸ் அப்படிங்கிறது என்ன? கட்டளை நீதி பேராணை. ஸோ கட்டளை அப்படிங்கிற அந்த இதுலயே இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, யாருக்கோ வந்து கமாண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனா கட்டளை. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேண்டமஸ் அப்படிங்கிறதுக்கு டு கமாண்ட். ஓகேவா? அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன? ஏ அப்படிங்கிறது 3. அப்போ இதுலயும் இருக்கு ஏ 3 அப்படிங்கிறது. அப்போ சி வராது, டி வந்து வராது. இது 2ல தான் ஏதோ ஒரு ஆன்சர். இந்த மேண்டமஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இப்போ நீங்க ஒரு அரசாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஓ ஆஃபீஸ்க்கு வந்து போறீங்க, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக விஓ ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா விஓ என்ன பண்ண மாட்டாரு, உங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே சரியா தான் இருக்கு, ஆனா சைன் போட மாட்டாரு. அப்ப அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா கோர்ட்ல போய் கேஸ் போட்டீங்க அப்படின்னா கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இவருக்கு இந்த வேலையை நீங்க பண்ணி முடியுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமாண்ட் கொடுப்பாங்க அந்த விஓக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கமாண்ட், ஆணையிடுதல் அப்படிங்கிறது. அதான் வந்து மேண்டமஸ். அடுத்து இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம்.
ஓகேங்களா. ஸோ ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறது மெயினா என்ன, யாரையோ கவர்மெண்ட் வந்து எந்தவித போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க, எந்தவித மூவாந்தரமுமே இல்லாம, அவர் மேல எந்தவித கேஸுமே இல்லை. ஆனாலும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இல்லீகலா ஒரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க, டீடைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த நபரை காணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா, கோர்ட் என்ன பண்ணுவாங்க, போலீஸ்க்கு வந்து டு ஹேவ் த பாடி, அந்த நபரை கோர்ட்ல கொண்டு வந்து 24 மணி நேரத்துல நீங்க நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கமாண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹேபஸ் கார்பஸ். ஓகேங்களா. ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ ஆட்கொணர்வு நீதி பேராணை உடலை கொண்டு வருதல், அந்த நபரை வந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஜுடிஷியரியில நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம 2 பேர் முடிஞ்சிருச்சா, அப்போ இதுலயே நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ 2மே தான் கரெக்ட் இதா இருக்கு. அடுத்து வந்து செர்ச்சுரரி. செர்ச்சுரரி அப்படிங்கிறது டு ரெக்டிஃபை. இந்த செர்ச்சுரரி அப்படிங்கிறது வந்து ஜுடிஷியரி மெயினா யூஸ் பண்றது. ஜுடிஷியரியில வந்து லோவர் கோர்ட் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு கோர்ட்டை பொறுத்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கா. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுடைய அந்த வட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது, அவங்களுடைய அந்த ஜுடிஷியல் பவர் இருக்கும்ல அதுக்கு உட்பட்டது கிடையாது. அப்படி இல்லைன்னா அதுல ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைகோர்ட் வந்து எங்களுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சரி பண்ணி அதுக்கு என்ன ப்ராப்பரான தீர்ப்போ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா செர்ச்சுரரி. ஓகேங்களா. ஸோ நெறிமுறையுறுத்தும் பேராணை அப்படிங்கிறது. அடுத்து ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஹைகோர்ட் வந்து ஃபுல்லா கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஹிபிட் டு ஸ்டாப். ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறது அதை நிறுத்தி வைக்கிறது, அதை கேன்சல் பண்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ராஹிபிஷன். ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், செர்ச்சுரரியும் சரி ப்ராஹிபிஷனும் சரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பட் ப்ராஹிபிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஸ்டாப் மட்டும் பண்ணி வைப்பாங்க. பட் செர்ச்சுரரியில அதுக்கு எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பும் இது வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்ப இதான் வந்து அப்ப அதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சிக்கு வந்து என்ன, சிக்கு வந்து 2, சிக்கு 2, டிக்கு வந்து 1. அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான் இதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து டேஷ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் ஃபார் பார்லிமெண்ட்ரி ஆர் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் சாப்டர் பார்க்கையில பார்த்திருப்போம். எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திருப்போம். எலெக்ஷன் நடத்துறது, அதே மாதிரி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அனௌன்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திருப்போம். அதுல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வாக்காளர் பட்டியல், தேர்தல் பட்டியல், வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல அதை தயாரிக்கிறது. யார் யாரெல்லாம் வந்து ஓட் போட எலிஜிபிள் ஆனவர்கள் அப்படிங்கிறத இந்த வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தயாரிக்கிற பொறுப்பு வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய தான். ஆனால் அந்த எலெக்ஷன் கமிஷன்ல அதை ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸருக்கு, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் கீழே நிறைய ஆஃபீஸர் இருப்பாங்க, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர், எலக்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர், ப்ரெசிடிங் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர் இருப்பாங்க. அதுல இந்த ஒர்க் வந்து யார் பாப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கிறது, வாக்காளர் பட்டியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இவர் தான் வந்து பார்ப்பார். ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான சரியான விடை வந்து உங்களுக்கு சி. அதுக்கடுத்து the executive board of cantonment board is appointed by. ஸோ இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது நீங்க முனிசிபாலிட்டி டாபிக்ல வந்து படிச்சிருப்பீங்க, 74வது சட்ட திருத்தம் முனிசிபாலிட்டி. ஸோ முனிசிபாலிட்டில வந்து நிறைய கேட்டகரி இருக்கும், முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், அப்புறம் அதுக்கப்புறமா கண்டோன்மெண்ட் போர்டு, போர்ட் ட்ரஸ்ட், நிறைய கேட்டகரி இருக்கும். ஒவ்வொரு அர்பன் ஏரியா இருக்கும்ல, ஒவ்வொரு டவுன்ஸையும் எப்படி பராமரிக்கிறது, ஏன்னா டவுன்ஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு, பாப்புலேஷன் அதிகமாக உள்ளது இருக்கு, பாப்புலேஷன் கம்மியா உள்ளது இருக்கு, ஆர்மி பீப்புள் வசிக்கிற டவுன்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டவுன்ஸ்லையும் எப்படி எப்படி கேட்டகரைஸ் பண்றது அப்படிங்கிறத ஒரு 7-8 டைப் விதமா வந்து பிரிச்சிருப்பாங்க முனிசிபாலிட்டி. அதுல ஒன் ஆஃப் த முனிசிபாலிட்டி டைப் தான் என்ன அப்படின்னா கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்ப அந்த கண்டோன்மெண்ட் போர்டுல உள்ள சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இப்போ வந்து நமக்கு வந்து கமிஷனர் இருக்காங்க, முனிசிபல் கமிஷனர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி உள்ளவங்க தான் யாருன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவங்கள யார் வந்து நியமிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேயரானா கிடையாது, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் கிடையாது, ஹோம் மினிஸ்டரும் கிடையாது, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஏன்னா கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது பேசிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிலிட்ரி பீப்புள் இருக்காங்கல்ல, மிலிட்ரி. ஸோ மிலிட்ரி பீப்புளோடைய சிவிலியன்ஸ், மிலிட்ரி மக்களுடைய அந்த குவார்டர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஏரியாவை மெயின்டைன் பண்ற ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கண்டோன்மெண்ட். நம்ம வந்து முனிசிபாலிட்டி இருக்குல்ல, முனிசிபாலிட்டி மாதிரி இந்த மிலிட்ரி பீப்புள் சம்பந்தமான அவங்களுடைய ஆஃபீஸ், அவங்களுடைய குவார்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த ஏரியால இருக்கோ அதை அந்த சரௌண்டிங்கை மெயின்டைன் பண்ற ஒரு அமைப்பு தான் என்னன்னா கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன் அது எல்லாமே 74 சட்ட திருத்தம் 1992, 93 அந்த சமயத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது எப்பதான் கொண்டு வராங்க அப்படின்னா 2006
2006 கண்டோன்மெண்ட் போர்டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்துல என்ன பண்றாங்கன்னா இந்த ப்ரொவிஷன் எல்லாமே வந்து கொண்டு வராங்க. யார் இருப்பா, அது யார் வந்து அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஏன்னா வந்து மிலிட்டரி ஏரியானால இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வந்து இந்த கண்டோன்மெண்ட் போர்டு வந்து வந்துடும். ரொம்ப முக்கியமானது கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஆர்டிகிள் கொடுத்துருக்காங்க, கவர்னர் சம்பந்தமான ஆர்டிகிள், அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை எப்பவுமே இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எது இதுல கொடுத்துருக்கிறதுல அக்யூரேட்டா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஆர்டிகிள் 161 அப்படிங்கிறது. ஸோ 161 அப்படிங்கிறது என்ன? பார்டனிங் பவர், மன்னிப்பு அதிகாரம் தெரியுமா? அப்போ டி அப்படிங்கிறது 1. அப்போ ஒன்னும் இதா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல இந்த ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல டி ஆப்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. பி ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்ப இது வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 156 அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் ஆஃப் கவர்னர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 156 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர். ஓகேங்களா? ஸோ அப்ப இது அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 4, 2, 1. அப்போ அடுத்த என்ன பிக்கு என்ன ஆன்சரு? 155 வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிக்கு வந்து 2. ஸோ சிக்கு வந்து டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், எவ்வளவு நாள் வந்து கவர்னர் ஆஃபீஸ். ஸோ கவர்னர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் வந்து மாத்திக்கலாம். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எத்தனை வயசா இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் வந்து இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து 15வது கேள்வி பாருங்க. எஸ்டிமேஷன் கமிஷன் ஆஃப் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் மெம்பர். பாராளுமன்றத்தில் மதிப்பீட்டு குழுவில் டேஷ் அங்கத்தினர் உள்ளனர். பாராளுமன்றத்தை பொறுத்தவரை நிறைய குழுக்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? எஸ்டிமேஷன் கமிட்டி, ஃபினான்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டி வந்து இருக்கும். அது ஒரு முக்கியமான கமிட்டி தான் என்ன அப்படின்னா அந்த எஸ்டிமேஷன் கமிட்டி. ஸோ மதிப்பீட்டு குழு. ஸோ இந்த மதிப்பீட்டு குழுல எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. இந்த மதிப்பீட்டு குழு அப்படிங்கிறது முதல்ல எப்ப கொண்டு வர்றாங்க அப்படின்னா 1921 ஃபர்ஸ்ட் வந்து இந்த மதிப்பீட்டு குழு அப்படிங்கிற குழு வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆனது வர 1950 வரை, 1957 வரை இந்த மதிப்பீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னா 25 நபர்கள் இருக்காங்க. 1957 என்ன பண்றாங்கன்னா அந்த 25 30 மாத்துறாங்க. ஸோ இப்போ கரண்ட்ல இதுல எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. நீங்க வந்து இன்னும் இந்த எஸ்டிமேஷன் கமிட்டியில வேற என்னெல்லாம் முக்கியமான டீட்டெயில் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. இந்த கமிட்டியை பொறுத்தவரை இதோடைய சேர்மன் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இதோட சேர்மன் வந்து ஒன்லி ஃப்ரம் ரூலிங் பார்ட்டி. ஸோ எதிர்கட்சியில இருந்து வரமாட்டாங்க. எந்த கட்சி வந்து ஆட்சி செய்யறாங்களோ அந்த கட்சியில இருந்து அதுல வந்து வருவாங்க. அதே மாதிரி இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எஸ்டிமேஷன் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்லி இன் லோக்சபா. லோக்சபா மக்களவையில மட்டும்தான் இருக்கும். மாநிலங்களவையில இந்த கமிட்டி வந்து கிடையாது. ஏன்னா எல்லா கமிட்டியுமே வந்து அதுல இருந்து மாநிலங்களவையில இருந்து மெம்பர் இருப்பாங்க, மக்களவையில இருந்து மெம்பர் இருப்பாங்க. ஆனா இதுல வந்து இந்த 30 நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒன்லி லோக்சபா. அவங்க வந்து ஒன்லி மக்களவையில மட்டும்தான் இருந்தா வருவாங்க, மாநிலங்களவையில இருந்து வந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து who describe the principle of state policy as novel future of Indian Constitution. ஸோ கொடுத்துருக்கிறதுல அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நிறைய பேர் ஒரு விதமா சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய பிரியாமல் முகவரை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவோட இந்த ஃபெடரலிசம் பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி டிபிஎஸ்பி பத்தியும் நிறைய பேர் நிறைய விதமா வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இந்த டிபிஎஸ்பிய நாவல் ஃபியூச்சர் புதுமையான இயல்பு அப்படின்னு யாரு சொன்னா, எந்த லீடர் சொன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரியும், டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ அம்பேத்கர் தான் வந்து நாவல் ஃபியூச்சர் புதுமையான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிராண்ட்வின் ஆஸ்டில் அப்படிங்கிறவரு டிபிஎஸ்பி
பிளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது கன்சென்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அம்பேத்கர் இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இட்ஸ் லைக் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது அப்படிங்கிறது 1935 சட்டப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி தான் இது அப்படிங்கிறத அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து, ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவும் பராமரிக்கவும் உரிமை தேவைப்படுகிறது. ஸோ எவ்ரி பர்சன் ஹாஸ் த ரைட் டு ஃப்ரீலி பிராக்டிஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஃபெய்த் எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் மெயின்டைன் ஹர் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஒரு ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே கொடுத்துருக்க ரைட்ஸ்ல எதுல வந்து கரெக்டா பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய ஆர்டிகிள் 14 இருந்து ஆர்டிகிள் 18 வரை உள்ளதான் ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இதுல வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், அகேன்ஸ்ட் டைட்டில், அதுக்கப்புறமா வந்து ஆர்டிகிள் 14, 15 வந்து 16 இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட் டு ஃப்ரீடத்துல வரும். அப்ப இது வந்து கிடையாது. சாரி, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டியில தான் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 14 இருந்து ஆர்டிகிள் 18 வரை உள்ளது எல்லாமே ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து வரும். அப்போ இது வந்து கிடையாது. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 19 இருந்து ஆர்டிகிள் 24 ஆர்டிகிள் 19 இருந்து ஆர்டிகிள் 24 வரை உள்ளது எல்லாமே ரைட் டு ஆர்டிகிள் 19 இருந்து ஆர்டிகிள் 21 வரை உள்ளது எல்லாமே ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல வந்து வரும். அதுக்கடுத்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் அப்படிங்கிறது 29, 30 கல்ச்சரல் எஜுகேஷன்ல வரும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 25 இருந்து ஆர்டிகிள் 28. ஸோ ஆர்டிகிள் 25 இருந்து 28 வரை உள்ளது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்கு. அது என்ன அப்படின்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன். அதுல வந்து ஆர்டிகிள் 23, 24 அது எல்லாமே ரைட் டு அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படிங்கிறது அந்த கேட்டகரிக்குள்ள வரும். அப்ப அதுக்கான சரியான விட என்ன அப்படின்னா டி. ஏன்னா அதுல கொடுத்துருக்கிறதுல ஃப்ரீலி பிராக்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல 25 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 26 கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள தான் வருது. இந்த கேட்டகரி மட்டும் பார்த்துங்க, எது ரைட் ஈக்குவாலிட்டிக்குள்ள வருது, எது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் கீழே வருது, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் கிட்ட வருது அப்படிங்கிற அந்த கேட்டகரி மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து, who describe administrative law as contrary to rule of law. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிறது ஏவி டைசி. ஸோ ஏவி டைசி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லாக்கு அகேன்ஸ்டா இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது தவறு, அதில் சொல்லியிருக்க இது வந்து அந்த அளவுக்கு சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நபர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அஸ் கான்ட்ரரி டு ரூல் ஆஃப் லா, நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். ஸோ இந்த ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அஸ் கான்ட்ரரி டு ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. நீங்க 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் படிக்கும் போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் தியரியில ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா அப்படிங்கிறத மட்டும் பாத்துங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி கேட்கறாங்க. லாஸ்ட் இயர் குரூப் 1ல கூட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கொட்டேஷன் வந்தாலே இந்த கொட்டேஷன் யார் சொன்னது அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்து, the aim of appointing Sarkaria Commission was to make recommendation on. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோமா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க அனலைஸ் பண்ணும்போது ஒரு கொஸ்டின்ல இருந்து இன்னொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சர்க்காரியா கொஸ்டின் பத்தி A to Z நீங்க படிச்சிருக்கீங்க. நம்ம முன்னாடி ஒரு ஆப்ஷன்ல சர்க்காரியா கொஸ்டின் இருந்தது. அதை நான் என்னன்னு சொன்னா சர்க்காரியா கொஸ்டின் எதுக்காக போடப்பட்டது கமிஷன் அப்படிங்கிறத, அப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுக்கு ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறது எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷனா கிடையாது, டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனா கிடையாது, ஸ்டடி ஆஃப் லெவல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா கிடையாது. அப்ப எதுக்காக உள்ளது? சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஒன்றிய மாநில உறவுகளை, மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக போட்ட கமிஷன் தான் அந்த சர்க்காரியா கமிஷன். அப்போ இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பி. ஸோ அப்ப நம்ம வந்து வெறும் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு போகக்கூடாது. அந்த ஒவ்வொரு ஆப்ஷன் தவறான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தவறான ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சரா இருக்கும். இப்போ வந்து இந்த கரப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அப்ப அதுக்கு ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. அது என்ன கமிஷன்? சந்தானம் கமிஷன். அந்த மாதிரி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனா, அதுக்கு வந்து பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அசோக்
மேத்தா கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டி போட்டிருக்காங்க. அப்போ மித்த ஆப்ஷனுக்கு எல்லாமே எது சரியான விடையா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா, அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து, which article of Indian Constitution state that executive power of the state shall be vested with the governor? ஸோ ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கிறது என்று கூறும் அரசமைப்பு விதி எது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கவர்னரை பத்தி 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அந்த 2 கொஸ்டின்லயுமே பாத்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கேட்கறாங்க? ஆர்டிகிள் பேஸ் பண்ணி வந்து கேட்கறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்பாங்க, ஆர்டிகல் வந்து எல்லா ஆர்டிகளையும் மனப்பாடம் பண்ணணுமா, எல்லா ஆர்டிகளையும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்க எல்லா ஆர்டிகளையும் மனப்பாடம் பண்ண தேவை கிடையாது. ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வர என்னென்ன ஆர்டிகல் இருக்கோ அது எல்லாமே 100% நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தை விடாம ஆர்டிகல் 1ல இருந்து 51A வரை உள்ளதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கவர்னர் சம்பந்தமா உள்ளது, பிரசிடென்ட் சம்பந்தமா உள்ளது, வைஸ் பிரசிடென்ட் சம்பந்தமா உள்ளது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பார்லிமெண்ட் சம்பந்தமான உள்ளதுல முக்கியமான விஷயம், மணி பில்லு, இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குல்ல, ஜாயின்ட் சிட்டிங், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் பாடி சம்பந்தமா உள்ள ஆர்டிகல்ஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணா போதும். எல்லா ஆர்டிகலும் மனப்பாடம் பண்ண தேவை. கிட்டத்தட்ட 400 ஆர்டிகல்ஸ்க்கு மேல இருக்கு. அது எல்லாமே மனப்பாடம் பண்ணா நமக்கு வந்து முடியாது. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கல உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா ஆர்டிகல்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அப்போ அந்த ஆர்டிகல் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், நீங்க ஆர்டிகல் சம்பந்தமா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியா வந்து அட்டன் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 154 ஆர்டிகல் 154ல தான் இதை பத்தி வந்து சொல்றாங்க. மாநிலத்துடைய அதிகாரம் வந்து செயலாற்றும் அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த ஆர்டிகல் தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய கொஸ்டின் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்பீடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஸ்லோ ஆப்ஷன் கூட வச்சுக்கோங்க. யூடியூப்ல செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து 0.75 வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அடுத்து, ஸோ மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஆக்ட் கொடுத்து அந்த ஆக்ட் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955, இது வந்து கரெக்ட் தான். நீங்க வந்து இந்த இது எப்போ பார்த்திருப்பீங்க? ஆர்டிகல் 17 பாக்கையில பார்த்திருப்பீங்களா? இது வந்து மெயினா எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இது. அப்ப இது வந்து கரெக்டானதான். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம், வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். ஸோ இது வந்து 1972 தான் கொண்டு வந்தாங்க. இதுவும் வந்து சரியானதான். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமும் வந்து சரியானதான். அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், இதுவும் வந்து 1980. இந்த சட்டமும் வந்து கரெக்ட் தான். இப்போ ரீசெண்டா 2023ல இந்த சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ்க்கோ இல்ல குரூப் 2க்கோ நீங்க படிக்கிறீங்க, மெயின்ஸ்க்கோ படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டை பத்தி கொஞ்சம் மெயின்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து லாஸ்டா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து 1957 சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறானது. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மூலியமா தான் எப்படி இந்தியாவில் எலெக்ஷன் நடத்தணும், வாக்காளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அந்த மாதிரியான எலெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இதுல தான் பேஸ் பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். 2 இருக்கு, 1950 ஒன்று இருக்கு, 1951 இருக்கு. இந்த 2 ஆக்டையுமே நீங்க இம்பார்ட்டன்ட் போட்டு இதோட ப்ரொவிஷன் வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆக்டோட ப்ரொவிஷன் பத்தி நிறைய கொஸ்டின், எக்கச்சக்கமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டா காங்கிரஸோடைய எம்பி ராகுல் காந்தி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா, அதுவும் வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல உள்ள ஒரு ப்ரொவிஷன் மூலியமா தான் வந்து இது பண்ணாங்க. ஸோ அதனால இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோடைய ப்ரொவிஷன் மட்டும் பாத்துக்கோங்க. இது வந்து 50 ஒரு ஆக்ட் கிரியேட் பண்ணாங்க. அடுத்து 51 2 ஆக்ட் இருக்கு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, 1951 அப்படிங்கிற 2 ஆக்ட் வந்து இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா which of the following statement true about fundamental duties, அடிப்படை கடமைகளை பற்றி பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுல கொடுத்துருக்கிறதுல எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சயின்டிபிக் டெம்பர் இருக்கு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்துக் கொள்வது வந்து கரெக்ட் தான். அடுத்து சேஃப் கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். பொது சொத்தை பாதுகாத்தல் கரெக்ட் தான். பட் இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாக்டா எதுக்கு பொருந்தும் அப்படின்னா ஆர்டிகல் 21க்கு பொருந்தும், ஆர்டிகல் 21A பொருந்தும். ஸோ இதுல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ்க்கும் அவங்களுடைய குழந்தைகள் வந்து படிக்க வைக்கிறது கட்டாய கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2, 3. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல அந்த 11 டியூட்டிஸ் இருக்குல்ல, அந்த டியூட்டிஸ் எல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் enshrined in part 3 of the constitution from article 12 to 35.
அடிப்படை உரிமைகள் பகுதி 3 சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ பார்ட் 3 கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 3ல 12ல இருந்து 35 வரை உள்ளது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரைட்லி டிஸ்கிரைப்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி 3. ஸோ பகுதி 3 இந்தியாவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா மேக்னா கார்ட்டா. ஸோ மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது யூகேல பிரிட்டன்ல முதல்ல கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த மேக்னா கார்ட்டா. இந்த மேக்னா கார்ட்டாக்கு ஈக்குவலா உள்ளதான் எது அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, யுஎஸ்ஏ அமெரிக்காவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பேர் தான் என்ன அப்படின்னா பில் ஆஃப் ரைட்ஸ். ஸோ மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது யூகேவுடைய ஓகேங்களா. ஸோ அடுத்து 24வது Foundational objective of enacting the Right to Information Act 2 is ensure. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆர்டிஐ நம்ம பார்த்தோம்ல, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இது என்ன நோக்கத்துக்காக எதுக்காக இது பண்ணியிருக்காங்க? ஸோ இதெல்லாமே கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸா சமூக நீதியானா கிடையாது, ஏன்னா அந்த ஆர்டிஐக்கும் சமூக நீதிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்டா கிடையவே கிடையாது, ஏன்னா அது பொருளாதாரத்துக்கும் அதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அடுத்து எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கவர்னன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஏதோ ஒரு வகையில கரெக்டா இருக்கு. ஆனா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். ஸோ பொறுப்பான ஒளிமறைவற்ற ஆட்சி முறை, இது 100%. ஏன்னா அதோட முக்கியமான நோக்கம் என்ன, அரசாங்கத்துடைய எல்லா தகவல்களும் எந்தவித ஒளிவு மறைவு இன்றி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது அந்த ஆர்டிஐயோட முக்கியமான நோக்கம். அப்போ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்றது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டோட முக்கியமான எய்ம் என்ன, அந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வராங்க அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ கடைசி நம்ம இந்த 25வது கொஸ்டினோட நிப்பாட்டிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா டெல்லி ஹாஸ் எமர்ஜ்ட் அஸ் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி வித் a legislature and council of minister by. டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்டு அரசமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லி அப்படிங்கிறது 1990களுக்கு முன்னாடி வர பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நார்மல் யூனியன் டெரிட்டரி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் சட்ட திருத்தம் மூலியமா அதுக்கு சில ஸ்பெஷல் பவர் கொடுக்குறாங்க. எதனால அப்படின்னா இப்போ நீங்க யூனியன் டெரிட்டரியை பொறுத்தவரை எல்லா யூனியன் டெரிட்டரிக்குமே மாநிலங்கள் மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்காது. ஓகேங்களா. ஆனா டெல்லி, புதுச்சேரி, அதே மாதிரி நம்ம ஜம்மு காஷ்மீர், ஸோ இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 69வது சட்ட திருத்தம் 69th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் டெல்லிக்கு ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். அதே மாதிரி அங்க சிஎம் இருப்பாரு, பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த 69வது சட்ட திருத்தங்கள் மூலியமா தான் கொண்டு வராங்க. ஸோ இதுல தான் ஒரு முக்கியமான ஆர்டிகிள் இது பண்றாங்க. அதை பத்தி இன்னொரு கேள்வி இருக்கு. ஸோ அதுல நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி. ஓகேங்களா. ஸோ ஒரு 25 கொஸ்டின் பார்த்தாச்சு. அதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு இதுவுமே 25 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பார்ட்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த சீரிஸ் நீங்க ஃபுல்லா பாருங்க. நம்மளோட யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எல்லா வீடியோமே பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோமே நம்ம போடுறோம். இந்த இது பத்தி, இந்த சீரிஸ் பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் இது இருந்தா, ஃபீட்பேக் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற இதே மாதிரி வேற சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஜியாகிரபி, ஹிஸ்டரி, யூனிட் 8, யூனிட் 9க்கும் போடணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் இன்ஸ்டிடியூட்.